நாம் தினமும் பார்க்குற ராசி பலனில் 11வது வரக்கூடியது இந்த கும்பம் ராசி. கும்பம் ராசிக்கு ராசி அதிபதி சனி பகவான். இந்த ராசியில் அவிட்டம், சதயம், புரட்டாதி அப்படின்னு 3 நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே இந்த மாதத்தின் கிரக நிலைகள் ஏற்படுத்தக்கூடிய பயன்கள் என்ன மாதிரியான அமைப்பை கொடுக்கும், மேலும் சாதகமாக என்ன நடக்கும், பாதகமாக என்ன நடக்கும், இது பற்றின முழுமையான தகவலையும் தாங்க நாம் இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கும்பம் ராசி அப்படின்னு சொன்னாலே எண்ணற்ற நல்ல குணங்கள் நிறையவே இருக்கும். இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவுமே ஆச்சரியப்பட போகிறீங்க. ஏன்னா எண்ணற்ற நல்ல பலன்கள் உங்களுக்கு வந்து சேரப்போகுது. கும்பம் ராசி பொதுவாகவே எல்லா விஷயத்துலையுமே சிறப்பாக செயலாற்றக்கூடியவங்களாக இருப்பீங்க. கும்பராசிக்காரங்கிட்ட அளவு கடந்த பொறுமையும் நிதானமும் இருக்கும். அதே போல் எவ்வளவு பெரிய விஷயத்தையுமே ரொம்பவும் எளிமையாக செய்து முடித்து காட்டிடுவீங்க. கும்பராசி அன்பர்கள் பரந்த இதயம் கொண்ட நபர்களாக இருப்பீங்க. கும்பம் ஒரு காற்று ராசி. இந்த சின்னம் நீருடன் கூடிய கலசத்தை சுமந்து நிற்கக்கூடிய மனிதனை கொண்டிருக்கும். நீங்கள் சந்தித்த மனிதர்களையே கும்பராசி அன்பர்கள் பாருங்கள், கொஞ்சம் விசித்திரம் நிறைந்த நபர்களாக இருப்பீங்க. எப்படின்னா, முதல்ல பேசுகிறதுக்கு வெக்கப்படுவீங்க, ரொம்பவுமே கனிவாகவும் மரியாதையும் பேசுவீங்க. ஆனால் ஒரு கொஞ்ச நேரம் பேசிட்டாலே போதும், படப்படன்னு மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே கொட்டி தீர்த்துடுவீங்க. இந்த ஒரு இயல்பால் தான் சுற்றி இருக்கக்கூடிய அனைவரையுமே நீங்கள் எளிதில் கவர்ந்துடுறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். எல்லோருக்குமே எளிதில் உங்களை பிடிச்சும் போயிடும். மனசில் இருக்கிறத அப்படியே சொல்லிடுவீங்க. அதே போல் மற்றவங்களோட மனது புண்பண்ணாதபடி உங்களோட ஒவ்வொரு செயல்களுமே இருக்கும். எங்கே எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்பவுமே நல்லா தெரியும். இயல்பிலேயே நீங்கள் ரொம்பவுமே நல்லவங்களாக இருப்பீங்க. அது எப்படின்னா, சனி பகவான் உங்களோட ராசி அதிபதி. இவர் நியாயத்துக்கும் அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக அந்தந்த செயலுக்கான பலனை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான். நியாயத்துக்குமே அதிபதி சனி பகவானாக இருக்கிறதுனால இந்த ராசி அதிபதியை கொண்ட நீங்களுமே அப்படி தான் இருப்பீங்க. உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி இருக்குது, அதனால் கிடைக்க போகக்கூடிய பலன்கள் எப்படி அமையும் அப்படிங்கிறத வாங்க நாம் இப்போ பார்க்கலாம். கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் 3, 4ஆம் பாதம், சதயம், பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாதம், இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே வெள்ளிக்கிழமையில் ராஜராஜேஸ்வரி அம்மனை தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதன் மூலம் நல்ல ஒரு செல்வ நிலை உண்டாகும். செல்வாக்குமே உயர்ந்து காணப்படும். இதுவரைக்கும் இருந்து கெட்ட பெயர் நீங்கி நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும். இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் தொடர்ந்து செய்து வருவதன் மூலம் எண்ணற்ற நல்ல பயன்களையுமே பெற முடியும். மேலும் உங்களுக்கு ராஜராஜேஸ்வரி அம்மன் பிடிக்கும் என்றாலும் ஓம் ராஜராஜேஸ்வரி தாயே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அன்னையின் அருளால் எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு நல்லதாக கிடைக்க பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் உங்களுக்காக அன்னையிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஜோதிட ரீதியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையுமே தீர எளிய முறையில் நீங்கள் தீர்வு காணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பர் உங்களுக்கு கட்டாயம் உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ரீனில் தெரிகிற அனைத்து பிரச்சனைகளுக்கான தீர்வுமே இவங்க உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நிறைய பேர் இவங்ககிட்ட ஃபோன் மூலியமாகவே ஜாதகத்தை கணிச்சு இந்த பிரச்சனைக்கான தீர்வு எல்லாமே எளிய முறையில் பெற்றதாக சொன்னாங்க. இப்போ அவங்க வாழ்க்கையில் நல்ல முறையில் உயர்ந்த முன்னேற்றத்துக்கு வந்ததாகவும் சொன்னாங்க. அதனால தான் உங்களுக்கு இந்த நம்பரை நாங்கள் கொடுத்துருக்கோம். தேவைப்பட்டது அப்படின்னா பயன்படுத்திக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்லுமே நம்பர் இருக்குது. நிறைய பேர் ஏன் சொல்லலாம், ஆக்ட்ரஸ் கூட இவங்ககிட்ட தாங்க ஜாதகத்தை கணிச்சு என்ன எப்போ செய்யணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான முடிவை எடுக்கிறாங்க. அதனால தான் உங்களுக்குமே இது உதவியாக இருக்கும் அப்படிங்கிற வகையில் கொடுத்துருக்கோம். பயன்படுத்திக்கோங்க. சரி, வாங்க நாம் இப்போது உங்களுக்கான கிரகநிலை மாற்றங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம். கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் 3, 4ஆம் பாதம், சதயம், பூரட்டாதி 1, 2ஆம் பாதம் 3, உங்கள் 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே கிரகநிலைகளை பொறுத்த வரைக்கும் ராசியில் சனி பகவானும் ராகுவும், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கிரனும், தைரிய வீரியஸ்தானத்தில் சூரியனும் புதனும், சுகஸ்தானத்தில் குருவும் சந்திரனும், ரணருண ரோகஸ்தானத்தில் செவ்வாயும், கலசரஸ்தானத்தில் கேதுவும் வலம் வரக்கூடிய சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. இந்த கிரகநிலைகள் மாற்றம் அடையும் பொழுது தான் நமக்கு ஏற்படக்கூடிய பயன்களும் உண்டாகும். அந்த வகையில் எந்த கிரகம் என்னைக்கு மாற்றம் பெறுது அப்படிங்கிறத பார்க்கலாம். 11ஆம் தேதி அன்னைக்கு குரு பகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு போகிறாரு. 14ஆம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்துக்கு மாற்றம் அடைய போகிறார். 16ஆம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்துக்கு போகிறாரு. 31ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிர பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாற்றம் பெறப்போகிறார்.
இந்த மாற்றங்கள் மூலம்தான் நமக்கு இந்த மாதத்தில் உண்டாகக்கூடிய பலன்களை ஓரளவுக்கு நாம் கணிக்க முடியும். அந்த வகையில் எத்தனை தோல்வி வந்தாலுமே வெற்றி இலக்கு மட்டும்தான் நம்மளோட குறிக்கோள் அப்படிங்கிறத நோக்கி முன்னேறக்கூடிய குணம் கொண்டது இந்த கும்பம் ராசி. இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த மாதம் உங்களுக்கு மன கவலைகள் அனைத்தும் நீங்கி எந்த ஒரு விஷயத்துலையுமே தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். பண வருத்தமே சீராக இருக்கும். தொழில் முன்னேற்றம் உண்டாகும். வியாபாரம் சிறப்பாக நடக்கும். மாத மத்தியில் காரிய தடைகள் எல்லா விஷயத்திலையுமே தாமதமான போக்கு காணப்படும். ஆனாலும் மனம் மகிழும்படியான சம்பவங்கள் நடக்கும். வெளியூர் பயணங்கள் செய்வதன் மூலம் உங்களோட மனத்திற்கு சந்தோஷத்தை தரக்கூடிய அமைப்பை கொடுக்கும். ஆனாலும் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். கொடுக்கல் வாங்கலையுமே ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். உங்களுடைய ஒவ்வொரு சிறப்பான செயல்களுமே மற்றவங்களோட பாராட்டை பெற்றுக் கொடுக்கக்கூடிய வகையில் அமையும். அது மட்டும் இல்லாமல் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுடைய சாதுரியமான பேச்சின் மூலம் நல்ல ஒரு முன்னேற்றம் நீங்கள் அடைய போகிறீங்க. எதிர்பார்த்தபடி நிதி நிலைமை உயர்ந்து காணப்படும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் கூடுதலான பணிகளை நீங்கள் இப்போ கவனிக்கிற மாதிரியான சூழ்நிலை வரும். சொல்லப்போனால் அதில் எந்த ஒரு தவறும் இல்லை. பொறுப்புகள் அதிகரித்து காணப்படும். அது எல்லாமே நீங்கள் சிறப்பாக செஞ்சீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களோட வியாபாரம் தொழிலில் உண்டாகும். நல்ல ஒரு பண வரவுமே கிடைக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்களால வேணால் அவ்வப்போது ஏதாவது பேச்சுவார்த்தை இந்த டென்ஷன் இந்த மாதிரி வரும். பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கொஞ்சம் நிதானமான போக்கு வேணும். கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து போனால் நல்லதாக இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையேமே நீங்கள் கோபத்தை விட்டுட்டு இதமாக பேசுவதன் மூலம் நன்மையை நீங்கள் பெற முடியும். உங்களுடைய பிள்ளைகளின் மூலம் பெருமை உண்டாகும். பெண்களுக்கு எடுத்த காரியங்களை செய்து முடிக்கிறதுல காரிய தாமதம் வரலாம். அதனால் கவனமாக எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் செய்யணும். பணப்புழக்கம் பார்த்தா சீராக தான் இருக்கும். மாணவர்களுக்கு உயர்கல்வி கற்க தேவையான பண வசதி இப்போ உண்டாகும். கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சிங்கன்னா நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளை நீங்கள் பெற முடியும். கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் 3, 4ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் அலைச்சல்கள் இருக்கும். சிலரெல்லாம் கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியாமல் திண்டாட வேண்டிய சூழ்நிலை வரலாம். உங்களோட குழந்தைகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் தோன்றும். அதற்காக உங்ககிட்ட குழந்தைகள் மேல் ஆத்திரம் கொள்ளாதீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலையில் வரும் கஷ்டத்தை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்கும். உங்களோட பணிகளை சிறப்பாக செஞ்சால் நல்ல ஒரு முன்னேற்றத்தையுமே நீங்கள் பெற முடியும். அதன் பிறகு சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் தம்பதிகளுக்கிடையே அன்பும் பாசமும் அதிகரித்து காணப்படும். கருத்துக்கள் பரிமாறும் முன் பொறுமை மற்றும் நிதானம் அவசியம் அப்படிங்கிறத உணர்ந்து செயல்படணும். திருமணம் ஆகாமல் அதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபட்டிருந்தவங்களுக்கு இப்போ வரக்கூடிய காலகட்டம் திருமண முயற்சியை நல்லபடியாக நடத்தி கொடுக்கும். புதிதாக வீடு மனை வாங்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக யோசித்து வச்சுருந்தவங்களோட எண்ணம் ஈடேறும். பழைய சொத்தை விற்றுட்டு புதிய சொத்து வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க. அதற்கான முயற்சி கை கொடுக்காமல் போயிருக்கும். ஆனால் இந்த மாதம் அந்த முயற்சியில் நீங்கள் ஈடுபடும் பொழுது பழைய சொத்துக்களை விற்றுட்டு புதிய சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. நல்ல விலைக்கு போகக்கூடிய அமைப்பும் இருக்கும். அதற்கான சூழ்நிலை வரும் பொழுது அதை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தையுமே நீங்கள் பெற முடியும். அதே போல் பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் மிகவும் விரும்பிய நண்பர்களை விட்டு பிரிய வேண்டிய சூழ்நிலை வரலாம். உங்களோட பொருட்களை நீங்கள் ரொம்பவுமே பத்திரமாகவும் கவனமாகவும் பார்த்துக்கணும். தூக்கம் இல்லாமல் தவிக்கிற நிலையில் உங்களுக்கு இந்த பிரச்சனை நீங்கள் யோகா மற்றும் தியானம் செய்கிறது நல்ல ஒரு நன்மையை கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்தையுமே சிறப்பாக வச்சுக்க இது கொஞ்சம் உதவியாக இருக்கும். தேவையில்லாத பிரச்சனையை மனசில் போட்டு குழப்பிக்காமல் நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கான வழிமுறைகளை வகுத்து செயல்பட்டிங்கன்னா நன்மையை நீங்கள் பெற முடியும். இதற்கு முன்னாடி இருந்த கிரக நிலைகள் விடவே இப்போ இருக்கக்கூடிய கிரக நிலைகள் நல்ல ஒரு தொழில் மற்றும் வியாபாரத்திற்கு முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால நீங்கள் அந்த விஷயத்தில் முழுமையாக கவனம் செலுத்தினீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தையுமே நீங்கள் பெற முடியும். வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் இருக்கும். ஆனாலும் எந்த ஒரு விஷயத்துலையுமே துவண்டு போகாமல் ரொம்பவுமே துணிச்சலாகவும் தைரியமாகவும் செயல்பட்டிங்கன்னா எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் நன்மைகளை பெற முடியும். மேலும் ராஜராஜேஸ்வரி அம்மனுக்கு வெள்ளிக்கிழமையில் தீபமேற்றி வணங்கி வருவதன் மூலம் செல்வ நிலை சேரும். செல்வாக்கு உயர்ந்து காணப்படும். வருகிற பிரச்சனை எல்லாமே பொடி பொடியாக்கக்கூடிய வல்லமை உண்டாகும்.
கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம், சதயம், புரட்டாதி இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே இந்த ஒரு வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நன்மைகளையுமே பெற முடியும். என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்கள் கும்பராசியாக இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.